ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரைக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நாங்கள் நன்றியுடையவராக இருப்போம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் சதயம் பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. ராசியில் ராகு பகவான் இருக்கார். நல்லதும் செய்வார், கெடுதலும் செய்வார். ஆனால் அதே நேரத்தில் குரு பார்வையில் இருக்கிறதால கெடுதல் செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை, நல்லதே செய்ய வேண்டும். 2இல் சனி இருந்த போதிலும் வக்ரகதியில் இருக்கிறார். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு 7 சனி போயிட்டுருக்கு. அவர் 2ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, வக்ரமாக இருந்தாலும் சரி, 7 சனி. சனி பகவானுக்கு வழிபாடு செய்து கொள்ளுங்கள். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். அதாவது 19 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டு நடக்கும். இந்த முதல் ரவுண்டு 7 சனி எப்போவுமே கொஞ்சம் கொடுமைப்படுத்தும். படிக்கிற பசங்களை சரியாக படிக்க விடாது. ஒன்று ஞாபகம் மறந்து வரும், இல்லை அப்படியே மீறி படிக்க உட்கார வைக்காது. சோம்பேறித்தனம், நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளான்னைக்கு படிச்சுக்கலாம். அதனால் படிப்பு பாழ்படுத்திடும். ஆனாலும் அவங்கவுங்க தசாபுத்தி சிறப்பாக இருக்க இவங்க 7 சனிலையும் ஓரளவுக்கு படிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை. 4ஆம் இடம் புதன் குரு சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் ஓரளவுக்கு நல்லது பண்ணும். கெடுதல் அந்தளவுக்கு இருக்காது. என்னதான் இருந்தாலும் 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு ஒஸ்ட் ரவுண்டு தான். ஆனால் 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு செகண்ட் ரவுண்டு சனி பகவான் 7 சனி. அது நல்லதே செய்யும் அப்படிங்கிற ஒரு விதி. டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். ஆனால் கடைசியில் இதுதான் பாதை, இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம்னு சூப்பராக அருமையாக ஒரு ராஜபாட்டை அமைச்சிட்டு போவார் இந்த சனி பகவான். இந்த ராசியில் ராகு இருக்கார். ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். நேற்று நைட்டு ஒன்று நினைப்பீங்க, காலையில் எழுந்து வேறு ஒன்று செய்யணும்னு நினைப்பீங்க. ஒரு ஸ்திரத்தன்மை இருக்காது. ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்தோமா இப்போவே செஞ்சோமான்னு இல்லாமல் இன்னும் இதை விட பெஸ்ட்டாக பண்ணணும், இன்னும் இதை விட பெட்டராக பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டத்தை தருவார். குரு பார்க்குறார். இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆற போடக்கூடாது. எதெல்லாம் அன்றைக்கே செய்யணுமோ அதை அப்போவே செய்யணுமோ அதை அப்போவே செஞ்சிடணும். மற்றபடி குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வருங்க. 2இல் சனி வக்கரமாக இருக்கிறதால குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். குடும்ப உறுப்பினர்கள் மல்லு கட்டுவாங்க. வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள் எல்லாம் மல்லு கட்டுவாங்க. நீங்களும் போய் மல்லு கட்டக்கூடாது. விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்தால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை. எல்லாத்தை விட ஒரு முக்கியமான விஷயம், இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பண மழை பொழிய போகிறது. ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார்.
அப்போ 2ல் சனி இருக்கிறதால கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. நண்பர் கேட்டார், உறவினர் கேட்டார், நான் தூக்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வராது. ஒன்வே டிராஃபிக் மாதிரி தான். ஏன்னா சனி 2ல் இருக்கிறதால கொடுத்த பணம் வசூல் ஆகாது. அதே நேரத்தில் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். ஒரு வார்த்தை பேசினாலும் யோசனை பண்ணி பேசணும். ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டு அசிங்கம், அவமானம் தலைகீழாக அவங்கள மாற்றி விட்டுரும். அப்படியே உங்களை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு இதில் சோஷியல் மீடியாவில் அவங்கள போட்டு இது பண்ணுவாங்க. ஒரு விஐபியாக இருக்கிறீங்க, ஒரு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அது அவ்வளோதான். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. கொடுக்கல் வாங்கல் அறவே வேண்டாம். 3ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் அதே நேரத்தில் 3ஆம் வீட்டை ராகு பார்க்குறார், 3ஆம் பார்வையை. அப்போது உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானம் சிறப்பாக இருக்கும். ரொம்ப அந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி முன்னுக்கு வரக்கூடியவர்கள் பலனை சிறப்பாக பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் ராசியில் ராகு இருப்பது சில மனக்குழப்பங்களை ஏற்படுத்தும். ஒரு பார்வை தெளிவையும் கொடுக்கும். 4ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவை தந்து மருத்துவமனை செல்ல வேண்டியிருக்கும். செலவுகள். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு வாகனங்கள் பழுதாகி பழுது பார்க்கக்கூடிய செலவு, மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படும். வீட்டுக்கு மெயின்டெயின் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க, ஒரு மாதத்துக்கு இவ்வளோன்னு. கட்சியில் அது ஒரே வாரத்தில் காலி பண்ணிடுவீங்க. எலக்ட்ரிக் ஒயர் போயிடுச்சு, ப்ளம்பிங் பண்ணணும், இல்லை டோர் தாப்பால் போயிடுச்சு, டோரே போயிடுச்சு. இப்படி எதை எடுத்தாலும் நிறைய கம்ப்ளைண்ட் வரும். ஆனால் நீங்கள் எது ரொம்ப எசென்ஷியலோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க. உங்கள் சுகஸ்தானத்தை சனி பார்ப்பதால் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பண மழை பொழியும். வேலை விஷயத்தில் சிறப்பாக இருப்பீங்க. தொழில் விஷயம் சிறப்பாக போகும். எல்லாமே சிறப்பாக இருக்கும். 7 சுக்கிரனே இருக்கார், எந்த குறையும் இல்லை. ஆனாலும் உங்களுக்கு சுகம் இல்லை. ஏன்னா 4ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் ஏதோ ஒரு டல் அடிக்கும், ஒரு விரக்தி மனப்பான்மை ஏற்படும், சுகம் இருக்காது. ஏதோ டென்ஷனாக வேலை பார்க்குற மாதிரியே இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு டென்ஷன், ஒரு பரபரப்பு, ஒரு ஸ்திரத்தன்மை இருக்காது அப்படின்னு சொல்லணும். இருந்தாலும் 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. பூர்வீகத்தினுடைய நிலை நல்ல தகவல் வரும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். 7ல் கேது இருக்கிறார், ராசியில் ராகு இருக்கார். ராகு கேது பிடியில் இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பதால், அதாவது நீங்கள் ராகுவை வழிபாடு செய்யணும், கேதுவையும் வழிபாடு பண்ணணும், அல்லது நீங்கள் பிள்ளையாரை கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும். 7ல் கேது கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு, சமூகத்தில் சில இடத்துல சில பிரச்சனைகள் வரலாம். வேற்றுமொழி பேசக்கூடிய அன்பர்களால் நண்பர்கள் உதவி செய்யணும்னு அவங்க உபதனம் பண்ணுவாங்க. அதுதாங்க பெரிய விஷயம். கட்சியில் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பிரச்சனை, சண்டை சச்சரவு, கைகலப்பு கூட வரலாம். மற்றபடி 8ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 8ல் 7க்குடையவன் போய் அமர்ந்திருக்கிறார். இப்போ வாழ்க்கை துணை, அதாவது கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், அவங்களுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப டார்ச்சர் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அல்லது அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்க அவங்களுக்கும் உங்களுக்கும்
கணவன் மனைவியிடையே கருத்து பேதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லணும். அதே நேரத்தில் சூரியன் அப்படின்னும் போது அரசு காரகன், அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். உங்களுக்கு ஆகாதம் ஏதாவது ஒன்று கணக்கு ஒன்று போட்டு கொடுத்து பிரச்சனை வரும், எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார், புதன் இருக்கிறார், குரு பார்வை இருக்கிறார். பாக்கியமான ஒரு சூழல், எதையும் எளிதில் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. ஆனால் கடைசியில் தான் உங்களுக்கு தெரியும் அது. ஏன்னா கடவுள் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, பாக்கியத்தை தரக்கூடிய நிலையில் இருக்கார். ஆனால் நீங்கள் டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. எதுவும் கெடுதல் நடக்காது, நல்லதே நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார். வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா? அனுகூலத்தை தரும். தந்தையால் யோக பாக்கியங்கள் உண்டு. ஆன்மீக பயணம் செல்வீர்கள், ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்து அதிபதி 9ல் இருக்கார், ஒரு பார்வையில் இருக்கார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற பதவியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், விவசாயம் சார்ந்த பிரிவில் இருப்பவர்கள், கட்டுமான பணியில் இருப்பவர்கள், ஹார்ட்வேர்ஸில் வச்சு நடத்துகிறவங்க, ஹார்ட்வேர்ஸ் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு உன்னதமான நேரம். பிளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், உங்களுக்கும் அற்புதமாக இருக்க போது சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் சில நேரங்களில் ஒரு 2ல் சனி இருக்கிறதால ஒரு சண்டை சச்சரவு, ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிலை இருக்கும். ராகு வேறு ராசியில் இருக்கார். ஏதோ ஒரு பரபரப்பாக ஏதோ ஒரு சூழலில் நீங்கள் ஒரு விரக்தியாக இருக்கக்கூடிய சூழலும் வரும். இருந்த போதிலும் நீங்கள் வணங்க வேண்டியது பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை வணங்குங்கள். கேதுவுக்கு பிரீத்தி பண்ணிங்க, ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள், பிள்ளையாரையும் வழிபாடு பண்ணிக்கிங்க. மற்றபடி பிள்ளைகளுடைய நிலை சிறப்பாக இருக்கிறது. டென்ஷன் இருந்தாலும் நிச்சயமாக சந்தோஷமான ஒரு வாரம் தான். ஆனால் உங்களுக்குள்ளே நீங்களே டென்ஷனை வர வச்சுப்பீங்க. இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படின்னு. ஏன்னா அந்த 7 சனி தான் காரணம். மற்றபடி ஒரு சிலருக்கு இந்த 5ஆம் இடம் மஞ்சிக்குடையவன் போய் எங்கே உட்காந்துருக்கார் பாருங்கள், 9ல் உட்காந்து ஒரு பார்வையில் இருக்கார். காதல் வயப்படக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு யோகம் நேரம் அப்படின்னு சொல்லலாம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.